வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனை பார்க்க போது புளியோதரை. இந்த கோவில் ஸ்டைலில் பண்ணுற புளியோதரை எப்படி பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் புளியோதரை பண்ணுவாங்க, அந்த புளி தண்ணி கரைச்சி விட்டு அதுக்கப்புறம் தாளித்து அப்படி மிக்ஸ் பண்ணுறாங்களே. இன்றைக்கி அந்த புளியோதரை அந்த பவுடரை எப்படி பண்ணுறோம், அந்த பவுடரை எப்படி மிக்ஸ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட உருளை பூண்டு மசாலா, அதாவது உருளைக்கிழங்குனாவே இந்த மாதிரி புளியோதரைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா இதில் இந்த தக்காளி அந்த பூண்டெல்லாம் போட்டு ப்ராப்பராக ஸ்டைலில் சூப்பராக குக் பண்ணி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ஆக்சுவலாக நான் வந்து எங்கே கற்றுக்கினா ஆந்திரா போகிற வழியில் அந்த ரெசிபி நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த ரெசிபி தான் புளியோதரை சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? புளியோதரை தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்: வேக வச்ச சாதம் 1 கப்பு, புளி 1 லெமன் சைஸ், வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 10 நம்பர், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் சிறிதளவு, நாட்டு சர்க்கரை சிறிதளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவைக்கேற்ற, கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க தாளிப்புக்கு தேவையான பொருட்கள். புளியோதரை மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: முழுதனியா 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், முழு மிளகு 1/2 டீஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 7லேருந்து 8 நம்பர், கருவேப்பிலை 1/4 கைப்பிடி, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு. இதாங்க இந்த பவுடர் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கோவில் புளியோதரைக்கு பவுடர் மசாலா ரெடி பண்ண போகிறோம். நம்ம என்ன தான் புளியோதரை பண்ணாலும் அந்த பவுடர் மசாலா லாஸ்ட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த முழுதனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காய்ஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வறுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல கொஞ்சம் வெந்தயமும் போட்டுக்கலாம். ஆனால் நான் இந்த இடத்துல வெந்தயம் யூஸ் பண்ண போதில்லை. என்கிட்டனா நான் ஆல்ரெடி வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெந்தயம். அந்த வெந்தயத்தை கடைசியாக நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். நீங்கள் வீட்டில் வறுக்கும் போது இந்த இடத்துல வெந்தயத்தை நீங்கள் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதே டைமில் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சு வறுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்காது இந்த பவுடர் மசாலா. வறுத்து முடித்த பிறகு தான் இந்த வெள்ளை எள்ளை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். எதுக்காக கடைசியாக எள்ளு போட்டு வறுக்கிறோம் கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. எடுத்த உடனே நீங்கள் போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே ரோஸ்ட் ஆகிடும். அதனால் கடைசியாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, எள்ளு வறுக்கும் போது அதிகமாக வறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கசப்பு தன்மை வந்துடும், நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி பவுடர் ஆகணும். இதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நான் வெந்தயத்தை போட போகிறோம். நான் ஏற்கனவே வறுத்து கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சுருக்க வெந்தயத்தை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட வந்து வீணாகக்கூடாதுல்ல பொருளெல்லாம், அதனால தான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா போடுறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வெந்தயத்தை போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. இதுக்கு பிறகு கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன், கொஞ்சமாக உப்பு போட்டு திருப்பி நல்லா அரைக்கிறோம். ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துருங்க. அதாவது ஒரு 95% அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கணும்.
இப்போ பார்த்தீங்களா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருங்க. இந்த பவுடரை நீங்கள் ஒரு சின்ன டைட்டான ஜாரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எப்போல்லாம் புளியோதரை பண்ணுறீங்களோ அந்த டைமில் இந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுடர் மசாலா எப்படி ரெடி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த புளியோதரை பண்ணுறதுக்கு தாளிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு. இதுக்கு பிறகு கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை வேர்க்கடலை. வறுத்த வேர்க்கடலை இந்த இடத்துல யூஸ் பண்ணல, பச்சை வேர்க்கடலை யூஸ் பண்ணுறோம். ஏங்கிட்டனா இதில் நல்லா வறுக்க போகிறோம் இந்த எண்ணெயிலேயே. இதுக்கு பிறகு முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. ஹை ஃப்ளேம் வச்சு வறுக்க வேண்டாம். அப்படி வறுத்திங்கன்னா அந்த முந்திரி பருப்பு, கடலை பருப்பு எல்லாமே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்காது. அதனால தான் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுக்கணும்னு சொல்கிறேன். வறுத்து முடித்த பிறகு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கு பிறகு நான் சொன்ன 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். போட்ட உடனே லைட்டாக மிக்ஸ் பண்ண உடனே தண்ணி ஊற்றணும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக அந்த மிளகாத்தூள் போட்டது தீஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் சில்லி பவுடர் போடும்போது பக்கத்துலேயே தண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது இந்த தண்ணிலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன் புளி தண்ணி ஒரு லெமன் சைஸில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. அது கரெக்டாக நான் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஒரு 70 கிராம்ஸுக்கு புளி யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி திருப்பி நல்லா கொதிக்க விடுறோம். இந்த இடத்துல இந்த புளி தண்ணி நல்லா கொதித்து வரணும். அப்போ அந்த பச்சை வாசனைலாம் போன பிறகு நீங்கள் பவுடர் மசாலாவும் ரைஸும் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்திருக்கா. இந்த டைமில் அந்த எண்ணெய் மேலே வர ஆரம்பிக்கும். அதாவது தாளிப்புக்கு யூஸ் பண்ண நல்லெண்ணெய் கொதிக்க கெட்டியாகவும் அதுக்கப்புறம் எண்ணெய் மேலே வந்துடும். இந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இந்த புளி காய்ச்சலை நீங்கள் 2 நாள் 3 நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஒன்றும் ஆகாது, கெட்டே போகாது. இதுக்கு பிறகு வேக வச்ச சாதம். இந்த சாதம் நீங்கள் வெடிக்கும்போது பர்டிகுலராக வந்து உதிரியாக இருக்கணும். கொஞ்சம் ஓவராக குக் பண்ணால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் கொஞ்சம் உதிரியாக பாயில் பண்ணி எடுத்து வச்சுங்க. இதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயம். நம்ம பெருங்காயம் ஆல்ரெடி வந்து பவுடர் மசாலா போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது கடைசியாக போட்டு மிக்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். அந்த புளிப்பு தன்மைக்கு கொஞ்சம் இனிப்பு தன்மை இருந்ததுன்னா அது நல்லா எடுத்து கொடுக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க புளியோதரை பவுடர் மசாலா. நான் 2 டீஸ்பூன் 1 பவுல் ரைஸ், அதாவது ஒருத்தருக்கு சாப்பிட்ற அளவுக்கு வந்து 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 2லேருந்து 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பிறகு கொஞ்சோண்டு நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன். அடடா, அருமையான புளியோதரை. இந்த புளியோதரை நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கைப்படாமல் அப்படி பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா கெட்டு போகாமல் 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ஒரு அருமையான கோவில் புளியோதரை இன்றைக்கி எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். இது தொடர்ந்து ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு ரெசிபி பண்ண போகிறோம். அந்த ரெசிபி ரெகுலராக பண்ணுற ஸ்டைலில் இன்றைக்கி உருளை பூண்டு மசாலா, அதாவது தக்காளி பூண்டு வச்சு ஒரு சூப்பரான ஸ்டைலில் இந்த உருளை பூண்டு மசாலா பண்ண போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். உருளை பூண்டு மசாலாக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 நம்பர், தக்காளி 3லேருந்து 4 நம்பர், பூண்டு 50 கிராம், காய்ந்த மிளகாய் 5லேருந்து 8 நம்பர், பச்சை மிளகாய் 1லேருந்து 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, சீரகம் தாளிப்புக்கு தேவையான அளவு, கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, புளி 1/2 லெமன் சைஸ், உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த உருளை பூண்டு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது உருளை பூண்டு மசாலா. இந்த பூண்டு மசாலா நீங்கள் வீட்டில் பண்ணுறத விட இந்த ஸ்டைலில் பண்ணி பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா அந்த தக்காளி, புளி, பூண்டு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லை, இந்த உருளை பூண்டு மசாலா அந்த சில்லி பவுடர் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு எண்ணெய் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, சோம்பு, பூண்டு, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே தாளிப்பாக போட்டிருக்கோம். நம்ம சேனல் ஆல்ரெடி இந்த உருளைப்பூண்டு மசாலா போட்டிருக்கோம். அதில் வெங்காயம் போட்டிருக்க மாட்டேன்.
ஆனால் ஒரு சின்ன சேஞ்சஸ்க்காக இந்த சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லாயிருக்கு, நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் காரத்துக்காக உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போது இந்த பூண்டு பாருங்கள், பூண்டு ஆல்மோஸ்ட் 60% வெந்திருக்கு. இந்த பூண்டு எப்படி போடணுக்கிட்டனா அந்த எண்ணெய் சூடான உடனே நீங்கள் பூண்டு போட்டுக்கணும். அப்போ தான் அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். லைட்டாக அந்த பர்ன் ஃப்ளேவர் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் போடணும். அதுக்கப்புறம் பொடிசை கப் பண்ணி வச்சுக்க இந்த தக்காளியும் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பவுடர் மசாலா போடுறோம். மஞ்சத்தூள், காஷ்மீர் சில்லி பவுடர், தனியா பவுடர். காஷ்மீர் சில்லி பவுடர் எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுங்கன்னா நல்ல ரெட்டிஷ் கலர் எடுத்து கொடுக்கும். அதே டைமில் 2 டீஸ்பூன் போதும் காரத்துக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். வதக்கி முடிச்ச பிறகு தண்ணி ஊற்றுறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. தண்ணி ஊற்றி இந்த மசாலா நல்லா வேக வைக்க ஆரம்பிக்கிறோம். நல்லா வேக வைக்க ஆரம்பிக்கிறோம். இந்த மசாலா பச்சை வாசனை போன பிறகு தக்காளி தூக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி டெக்ஸ்டரில் வந்திருக்கும், நல்ல ரெட்டிஷ் கலரில். இதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு போட போகிறோம். இப்போ பாருங்கள் மசாலா எப்படி இருக்குது, பார்க்கும் போது சாப்பிடும் போல் இருக்குல்ல. அதிகமான காரம்லாம் இருக்காது, சாப்பிடும்போது அப்படி ஒரு காரம் வரும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் புளி தண்ணி போட்டிருக்கோம். இந்த புளி தண்ணி எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னா ஏற்கனவே புளிப்புக்காக தக்காளி போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் ஒரு ஷார்ப்பான ஒரு டேஸ்ட் கொடுக்கணும்னா இந்த புளி தண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுறோம். நல்ல மசாலா வெந்த பிறகு ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு போடுறோம். உருளைக்கிழங்கு பச்சையும் போடலாம், இந்த மாதிரி வேக வச்சும் போடலாம். இந்த மாதிரி வேக வச்சு போடும்போது உங்களுக்கு டெக்ஸ்சர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். முக்கியமாக நீங்கள் வேக வைக்கும் போது உப்பு கரெக்டாக போட்டுருணும் இந்த உருளைக்கிழங்கில். இதுக்கப்புறம் இந்த மசாலாவும் உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த மசாலாவில் 1-2 பெரிய உருளைக்கிழங்கு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிழங்குனா லைட்டாக மேஷ் பண்ணுங்கள் உங்களோட கரண்டி வச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி போடுறோம். அதுக்காக எல்லா உருளைக்கிழங்கும் மேஷ் பண்ண வேண்டாம், பெருசாக இருந்தால் மட்டும்தான். ஏன் கேட்டேன்னா அந்த உப்பும் காரம் கொஞ்சம் அந்த பெரிய கிழங்குல சரியாக தெரிய வராது. அதனால தான் கொஞ்சம் லைட்டாக மேஷ் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த இடத்துல அப்படியே நல்லா குக் பண்ணும். குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் இந்த மசாலா போட்டு குக் பண்ணும்போது என்ன வேணுன்னா அந்த புளிப்பு, காரம், அதுக்கப்புறம் அந்த பூண்டோட வாசனை எல்லாமே அந்த உருளைக்கிழங்கு சேர்ந்து வரும். கடைசியாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சுட சுட அந்த கீரை கூட்டோட தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன், மறக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் முடித்த பிறகு சாப்பிடும்போது என்ன ஃபீல் வருங்கன்னா அந்த பூண்டோட வாசனை, அந்த காரம், அந்த புளிப்பு இதெல்லாம் சேர்த்து கிடைக்கும். அல்டிமேட்டான ரெசிபி. என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான ஸ்டைலில் ஒரு சிம்பிள் ரொம்ப ஈஸியான ஸ்டைல் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் பிடிக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.